மாதம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. பட் நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே காமனாக வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணாதனால சரியா மே மாதம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ வரக்கூடிய காலகட்டமும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காமனாக நம்ம ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன மிஸ்டேக்கு? எப்போவுமே ரீட்லராக ஆஸ் அ ரீட்லராக நம்ம ஒரு மிஸ்டேக் வந்து வரலாறுபடியே பண்ணியிருக்கோம். ஏன் பெரிய பெரிய மேதைகள் நியூட்டன் ஆகட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆகட்டும், சரி ஐசக் நியூட்டன் ஆகட்டும், எல்லாருமே இதே மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒன்றும் பண்ணல, புதிய தப்பெல்லாம் பண்ணல, அதுல இருந்து யாரும் மாறுபடல. அப்போ இதனாலதான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, பண்ண மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுவாங்க, அதனாலதான் அது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துக்கிட்டேன். அதுவும் மக்களான நீங்கள் இப்படிதான் இருக்கும், நம்ம இப்படிதான் இருக்கோம், இதை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால லாங் டேர்ம்ல மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இது மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ஷன் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸ்ட்ராட்டஜி 1%, சைக்காலஜி 99%. சைக்காலஜினா என்ன? சரி, சைக்காலஜினா என்ன? ஃபர்ஸ்ட் சைக்காலஜிங்கிறதே புரிதல் தான். கரெக்டா ஒரு இடத்துல உங்களுக்கு சைக்காலஜிக்கா கனெக்ட் ஆகல ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு புரியல ப்ரோ, புரிஞ்சுக்காம நீங்க கத்துறீங்க ப்ரோ. மேக்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் கத்துக்கணும். கரெக்டா? அதை பற்றி மனப்பாடம் பண்ணீங்கன்னா யூஸ் இல்லை. இதே கணக்கு தான். அப்போ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல லாங் டேர்மா பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ லாங் டேர்மா ஸ்டாண்ட் பை பண்ணால் மட்டும்தான் நீங்க மார்க்கெட்ல ஒரு நல்ல விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ அப்போ இதை பற்றின வீடியோ தான். என்னால் இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். நான் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது, ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா நான் வந்து தனியாக 1-to-1 செஷனில் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். சரியா? இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில், என்ன டீட்டெயில், எப்படி டீட்டெயில், டைமிங் இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். என்னடா எடுத்தோன்னே கிளாஸை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவுமே நான் மெம்பர்ஷிப்பில் போடக்கூடிய வீடியோ. சரி, மெம்பர்ஷிப்பில் போடக்கூடிய வீடியோ. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து பப்ளிக்காக தான் போட போகிறேன். இது லாங் வீடியோவாக தான் போகும். சரியா? இது லாங் வீடியோவாக தான் போகும். கண்டிப்பாக 20 நிமிஷம் போதா 30 நிமிஷம் போதா அப்படிங்கிறது எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற எனக்கே தெரியாது. சரி, எனக்கே தெரியாது. பட் இருந்தாலும் என் டைமை வேஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. எதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ பார்க்குறதும் பார்க்காதும் உங்களுடைய விருப்பம். பட் நீங்கள் பார்த்தீங்க, ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. உங்களுக்கு வாட்ச் லேட்டரில் போட்டு வச்சுங்க, சேவ் பண்ணி வச்சுங்க, இல்லை லிங்க் எடுத்து நீங்கள் வச்சுங்க. சரியா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து சொல்லக்கூடிய 30 நிமிஷமும் முக்கியமான கான்செப்ட்ஸாக இருக்கும். சரியா? எக்காரணத்துக்கு கொண்டு கிளாஸ் ப்ரொமோஷன், மெம்பர்ஷிப் ப்ரொமோஷன் கிடையாது. முக்கியமான கான்செப்ட்ஸாக இருக்கும். உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான கான்செப்டாக இருக்கும். ஏன்னா பல லட்சம் கொடுத்தாலும் இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்ல போகிறதும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் யாராவது பார்த்துட்டு போய் சொன்னால் உண்டு. ஓகேவா? அப்போ என்ன காமன் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போவுமே ஹையில் போய் பை பண்ணுறதும், லோவில் இருக்கிறப்ப செல் பண்ணுறதும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் அவர் ஐசக் நியூட்டன் பண்ணியிருப்பாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பண்ணியிருப்பாரு. நோபல் பிரைஸ் மணியை வாங்கிட்டு பாதியை ஒய்ஃபை கொடுத்துட்டு பாதியை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருப்பாரு. எதையுமே பிலீவ் பண்ணாமல் டிப்ஸை பிலீவ் பண்ணி போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டே சொல்லுது. அதாவது யாரோ ஒருத்தரை நம்பி டிப்ஸை பிலீவ் பண்ணால் யாரோ ஒருத்தரை நம்பி போடுறாங்க. அப்போ அவங்க பண்ண மிஸ்டேக் தான் நம்ம இப்போ வரைக்கும் காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? அப்போ இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணாதான் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ யாரையும் நம்பி எதையும் நம்பி ஏமாறாதீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் கணக்கு. சரியா? அப்போ கான்செப்டுக்கு வந்துடும். சரியா? யாரோ ஒருத்தர் டீச் பண்ணாங்க, இல்லை நானே உங்களுக்கு டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டீச் பண்ணியிருப்பேன்? ஹையர் ஹை, லோவர் லோ, சரியா, ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இல்லை மேக்ஸ் பேஸ்டு அப்படின்னு ஒரு இடத்துல டீச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஒரு என்ட்ரியை டிஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த என்ட்ரியை வந்து நான் வச்சு என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? பட் இந்த டீச் பண்ணுற எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் காமனாக இருக்குது. என்ன காமனாக இருக்குது? இப்போ எலியாட்டிவாக இருக்கலாம், ஃபிபனாச்சியாக இருக்கலாம், சரி, அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டராக இருக்கலாம், இல்லை மேக்டியாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். சரியா? எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது. என்ன விஷயம் காமனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்வேஸ் ஹையில் வந்து பை பண்ணுறதும் லோவில் வந்து செல் பண்ணுறதும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டதுனால தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரி, இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டதுனால தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியல. எப்பவுமே கேபிட்டல் லாஸ் ஆகுது, கண்டினியூஸ் லாஸ் ஆகுது, பெருசாக வரல, ஒன்றும் வரல. சரியா? அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இட் ஒன்ட் கிவ் எனி கேரண்டி ரிட்டர்ன்ஸ். திஸ் இஸ் ஃபார் யூடியூப் அல்காரிதம். பிகாஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை தூக்கி விட்றாங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு எஜுகேஷன் பண்ணால், ஃப்ரீயாக எஜுகேஷன் பண்ணால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை தூக்கி விட்றாங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஸோ பேசிக்காக மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 விஷயம் தான் புரிஞ்சுக்கணும்.
ஏன் பை பண்றாங்க, யாரு பை பண்றா, எதனால பை பண்றாங்க, இந்த 3 கொஸ்டினை நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே சரியா, இந்த 3 கொஸ்டினை நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதே மாதிரி தான் செல்லுக்கும் ஏன் செல் பண்றாங்க, யாரு செல் பண்றா, எதனால செல் பண்றாங்க, இதுதான் மோஸ்ட் காமனா கேட்கக்கூடிய விஷயம். இப்ப ஏன் பை பண்றாங்க அப்படின்னா, சரி ஏன் பை பண்றாங்க அப்படிங்கிறதுல யாரு பை பண்றாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கு வந்துருமே. யாரு பை பண்றாங்க, ரீட்டைலர் பை பண்றாங்களா, இன்ஸ்டிடியூஷன் பை பண்றாங்களா? இப்போ ரீட்டைலர் எங்க பை பண்ணுவாங்க, எப்பவுமே ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறப்ப பை பண்ணுவாங்க. கரெக்டா, எப்பவுமே ஒரு ஹை பிரேக் அவுட்டோ இல்லை லோ பிரேக் அவுட்டோ இல்லை ஸ்விங் ஹையோ ஸ்விங் லோ இல்லை இம்பல்சிவ் மூவ்மெண்ட் நடக்கும்போது பை பண்ணுவாங்க. அப்போ இந்த பை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம். கரெக்டாக, காமனான ஒரு விஷயம். இப்போ இந்த காமனான விஷயத்தை நம்ம பண்ணும்போதே நம்ம மாட்டிக்கிறோம். கரெக்டா, இப்போ பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்ன, இப்போ ஹை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக நான் ஹையில் பை பண்ணுறேன் அப்படிங்கிறத அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே பாருங்க ஹை பிரேக் அவுட் ஆகுது, இல்லை வந்து லோ பிரேக் அவுட் ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் லோல செல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அர்த்தம் எனக்கு மார்க்கெட் பை ஆயிருது. கரெக்டாக, வரல எங்கேயுமே பாருங்க லோல பிரேக் அவுட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மார்க்கெட் பை ஆயிருது. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஹை பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஹை பிரேக் அவுட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நான் ஹையில் பை பண்ணுறேன், மார்க்கெட் செல் ஆயிருது. ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். சரியா, இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால தான் வீடியோ லாங்கா போகும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். மார்க்கெட்டுங்கிறது வந்து கடல் மாதிரி ப்ரோ, கத்துக்கிட்டே இருந்தா நீங்க 100 வருஷம் ப்ரோ, 1000 வருஷம் கூட லேர்ன் பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே 100 வருஷம் 1000 வருஷம் லேர்ன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டால் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது மார்க்கெட்டை சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிய வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னியை வந்து ஃப்ரீயாக சேஃபாக ஜாலியாக கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரியா, இப்போ கடல் மாதிரி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்கு என்னென்ன புரியுது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். சரியா, கடல் மாதிரி அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கடலில் போட்டால் காசு திருப்பி வரவே வராது, கடலில் போட்ட பொருள் வெளியே கிடைக்காது. ஸோ இதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, சரியா, இந்த கடல் மாதிரின்னு சொல்றாங்க. சரியா, அது ஏன் கடல் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வார்த்தைக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரியா, இந்த கடல் மாதிரிங்கிற வார்த்தை வச்சுங்க, நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கேன். இப்போ கடல், இப்போ எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்போம். கரெக்டா, எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்போம். இந்த கடல் அப்படின்னு இப்போ பீச்சுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க, கடலை பாக்குறீங்க. பட் கடல்ல என்ன பாக்குறீங்க, பேசிக்கா கடல் அலைய பார்ப்பீங்க. சரியா, மார்க்கெட்டுங்கிறது கடல் மாதிரி, ஏன்னா அது ஒவ்வொரு அலைகளை கிரியேட் பண்ணும். சரியா, இது வேவ்ஸ் கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல பல்சிவ் வேவ், இம்பல்சிவ் வேவ்ஸ். பேசிக்கா என்ன மீன் பண்ணுது, ஹையர் ஹை லோவர் லோ. சரியா, ஸோ ஹையர் ஹை லோவர் லோ, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, இந்த மாதிரி வார்த்தைகளை இங்க இருந்து டெக்னிக்கலா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப டெக்னிக்கல் வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒவ்வொரு மென்டர்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை மாத்திக்கிட்டாங்களே தவிர பேசிக்கா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். அப்படி இதுல அண்டர்ஸ்டாண்டிங் தான். எதுக்கு அந்த கான்செப்ட் சொல்றவங்க புரிய நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட்டுங்கிறது கடல் மாதிரினா, இந்த வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ட்ரெண்டை வந்து மீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரியா, இது ட்ரெண்டை வந்து மீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்க கடலுக்கு போயிருப்பீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன், இப்போ கடல் முன்னாடி நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடல் இருக்கு. சரியா, ஒரு பெரிய கடல் இருக்கு. நீங்க பாத்துறீங்களா, இங்க ஒரு வேவ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் இப்படி ஒரு வேவ் கிரியேட் ஆகும், இப்படி ஒரு வேவ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி உங்ககிட்ட தண்ணி வர்றப்ப உங்க காலுக்கு கிட்ட, உங்க கால் நினைக்கணும், பீச்சு கால் நினைக்கணும் போது கால் கிட்ட வந்துடும். கரெக்டா, கால் கிட்ட வந்துடும். வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது ரிவர்ஸ்ல போகும். கரெக்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கடலுக்கு போயிட்டு இல்லை நாளைக்கு பீச் பக்கத்துல இருந்தீங்கன்னா எடுத்து வீடியோ எடுத்து நீங்களே ஷேர் பண்ணுங்க. சரி, எடுத்து ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிய வரும். என்னைக்காவது சரியா இந்த வேவ் கிரியேட் பண்றப்ப இந்த மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ல வேவ் கிரியேட் பண்ணி என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அதாவது இந்த நம்மளை நோக்கி வேவ் கிரியேட் ஆகுது, என்னைக்காவது ரிவர்ஸ்ல நோக்கி பாத்திருக்கீங்களா? கிடையாது. கரெக்டா, அப்போ மார்க்கெட்டுங்கிறது வந்துருச்சு. அது மாதிரி வந்துட்டு எப்பவுமே கடலில் வந்து வெள்ள கரை வரைக்கும் வந்துட்டு திருப்பி பின்னாடி போகுது. கரெக்டா, பின்னாடி போகிறப்ப திருப்பி அது பின்னாடி போகிறது ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வர்றதை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அதனாலதான் இதை ட்ரெண்டுன்னு சொல்றோம். அப்போ இந்த வேவ் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்டு. ஓகே, இது ட்ரெண்டு. பேசிக்கா ஒரு வேவ் வந்து ஒரு ட்ரெண்டை தான் மீன் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. அது அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். இனிமே கடல் உங்களை நோக்கி வரும்போது அது முன்னாடி நோக்கி தான் வருது, பின்னாடி போகிறப்ப பின்னாடி நோக்கி தான் போகுது. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். சரியா, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா? சரியா, மார்க்கெட்டுங்கிறது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். என்ன இதுல ஒரு வித்தியாசங்கள் இருக்கலாம். என்ன வித்தியாசம் இருக்கலாம், ஒவ்வொரு வேவும் ஒவ்வொரு டைம் எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல ஒரு நடு நீங்க வந்து கண்ணு கட்டின தூரத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அலை வந்து ஸ்டார்ட் ஆகுது, 5 நிமிஷத்துல அதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. சரி, அதுக்கப்புறம் ஒரு அலை ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 15 நிமிஷமா அது மேல வந்துகிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சட்னு ஒரு 2 நிமிஷத்துல கீழே வந்துருது. கடைசியில உங்ககிட்ட வரும்போது அது வந்து ரொம்ப சின்ன அலையா தான் ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து ரொம்ப பெரிய, நீங்க நிக்கிற இடத்துக்கும் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தாண்டி தண்ணி போகுது. சரி, அப்ப இதுக்கு வந்து டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். ஒவ்வொரு வேவ்ஸுக்கும் இந்த டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது மாறுபடுமே தவிர மற்றபடி வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ட்ரெண்டை தான் குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய
எக்ஸாம்பிளோட தான் வந்திருக்கேன். சரி, எதுக்கு எப்பப்போ எந்தெந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட தான் வந்திருக்கேன். பேசிக்கா இதுதான் மெயின் கான்செப்ட். அப்போ ட்ரெண்டுங்கிறது எப்பவுமே ஃபாலோ பண்ணும். அப்போ பேசிக் இதில் வந்து நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோ போட்டிருப்போம்? என்னென்ன ட்ரெண்டு எப்பப்போ, ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ எப்படி இருக்கும், புல் மார்க்கெட் எப்படி இருக்கும், பியர் மார்க்கெட் எப்படி இருக்கும், லாங் ரன்ல புல் மார்க்கெட் தான். அப்போ பிரைமரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா ஷேர் மார்க்கெட்டுக்கும், இப்போ நிஃப்டினா நிஃப்டி மட்டும் கிடையாது, இது வந்து எல்லா இடத்துல ஒரு ஃபாரெக்ஸ், சரியா, இந்த சைக்காலஜிங்கிறது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் தான். சரியா, அப்போ ஃபாரெக்ஸ், கிரிப்டோ எல்லா இடத்துலையும் இதே கான்செப்ட் தான், இதே மார்க்கெட் தான், இதே கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான், இதே வால்யூம் தான். கரெக்டா, இதில் மாற்றங்கள் கிடையாது. ஓகே, அப்போ பிரைமரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த பிரைமரி ட்ரெண்டுக்குள்ள ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரியா, அதாவது பிரைமரி ட்ரெண்ட் ஒன்று இருக்கு, அந்த பிரைமரி ட்ரெண்டுக்குள்ள ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா, ஸோ பேசிக்காக நிஃப்டி எடுத்துங்களேன், மந்த்லி வைஸாக பேசுவோம். நிறைய பேர் நிறைய ரிப்போர்ட் பேசுறாங்க, பட் மந்த்லி வைஸாக பேசுவோம். கோவில இருந்து இப்போ வரைக்கும் இது புல் ரன் தானே. சரியா, இது வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கு. பட் நீங்க இதே டிசம்பர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பியரிஷா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ. அதாவது வார்த்தைக்காக சொல்றேன், பட் பியர் மார்க்கெட்னா அதுக்கு ஒரு தனி இது இருக்கு. சரியா, ஒரு பியரிஷா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ இது வந்து பேசிக்கா பிரைமரி ட்ரெண்டுங்கிறது அப் ட்ரெண்டு. ஸோ இது வந்து ட்ரெண்டுக்குள்ள நடக்கூடிய ட்ரெண்ட். சரியா, அப்போ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா பியர் ட்ரெண்டா மாறுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இதை பொறுத்து தான் உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்கும். சரியா, பேசிக்கலி பிரைமரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸா வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். எப்படி வருஷ கணக்கில் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு லாஸ்ட் ஆகும். இப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நார்மலா இப்போ ட்ரெண்ட் லைன் வரையறீங்க கரெக்டா, ஒரு இடத்துல இதோடைய ஹையர் ஹை அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுங்க, அதே மாதிரி லோவர் லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுங்க. சரி, அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, லோவர் லோ அப்படிங்கிறத நான் வச்சுருக்கு வந்து மந்த்லி கேண்டில் தான் நீங்க பிரைமரி ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணணும். சரி, பிரைமரி ட்ரெண்டை வந்து எங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல தான். ஓகே, அப்போ வந்து நீங்க ஹையர் ஹை மார்க் பண்ணிடுறீங்க, லோவர் லோ பிரேக் மார்க் பண்ணிடுறீங்க. இது இப்போ மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப அதோட ட்ரெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகுது, கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிரைமரி ட்ரெண்ட்ல இருந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டா மாறுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. சரியா, அதாவது மார்க்கெட்டுங்கிறது அப் ட்ரெண்ட் தான். ஒருவேளை மேலே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரைமரி ட்ரெண்ட் தான் கண்டினியூ பண்ணுது. இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டா மாறுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ல வந்து சரியா, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். சரியா, இது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பவுமே கிரியேட் ஆகும். பிரைமரி மார்க்கெட்ல புல் மார்க்கெட் தான். சரியா, எல்லா மார்க்கெட்டுமே பிரைமரி மார்க்கெட்ல புல் மார்க்கெட் தான். அப்போ ஹையர் ஹை லோவர் லோ மார்க் பண்ணிட்டீங்க. இதுல பிரேக் அவுட் ஆகிற மட்டும் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ல நீங்க செல் சைடுக்கு ட்ரேடு வந்து பார்த்துக்க போறீங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் பொறுத்தும் இது மாறுபடலாம். பட் ஆனால் ஏன் இந்த பியர் மார்க்கெட் கிரியேட் ஆகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு. கரெக்டா, ஏன் இந்த பியர் மார்க்கெட் கிரியேட் ஆகுது? எப்போவுமே நம்ம வந்து இப்போ ரிலையன்ஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே, ரிலையன்ஸில் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு இப்போ ஒரு துணி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோமே, அவ்வளோ பெருசாக பேச வேண்டாம், துணி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோமே, நான் வந்து துணி வாங்க போகிறேன். நார்மலாக ஒரு துணியை போய் ப்ரைஸை பார்க்குறேன், 500 இருக்குது. ஒரு சட்டையை வந்து பார்க்குறேன், 500 இருக்குது. ஐயோ 500 வேண்டாம் அப்படின்னு வந்துடுறேன். இப்போ அதே கடையில் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறாங்க. எப்படி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறாங்க. அப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடும்போது எனக்கு 500 சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக வாங்குவேன். ஆனால் அந்த சட்டையோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு தான் தெரியும். கரெக்டாக, அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கடைக்காரர் தான் தெரியும். அந்த கடைக்காரங்கிறது வந்து செல் பண்ணுறவர் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து ரீட்டைலர். பட் இதில் நான் எந்த இடத்துல போய் வாங்கினேன்? கரெக்டாக, எனக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டினாங்க, இல்லை எமோஷனை தூண்டினாங்க. ஆசைங்கிறது எமோஷன் தானே. கரெக்டாக, ஆசை பாசம் வெக்கம் மானம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்ல, இதெல்லாம் எமோஷன் தானே. இதெல்லாம் வார்த்தைகள் வந்து எமோஷனலான வார்த்தைகள் தான். கரெக்டா, இப்போ நீங்க உங்களோட நார்மல் லைஃப்ல மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் திருப்பி சொல்ல வரேன். சரியா, இப்போ மெயின் கான்செப்ட் வந்துடும். ஓகே, மெயின் கான்செப்ட் வந்துடும். அப்போ இதனால தான் நான் வாங்கினேன். அப்போ ஒரு இடத்துல மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லையோ இல்லை டிஸ்கவுண்டாக கொடுத்தால் மட்டும்தான் பெரிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய உள்ள வருவாங்க. சரியா, அகைன் இன்ஸ்டியூஷன் ஆட்டோமேட்டிக்காக இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், இன்ஸ்டியூஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா, இன்ஸ்டியூஷன் ரீலோட் தேர் பொசிஷன்ஸ், புதுசாக ஒரு பொசிஷனை இந்த பியர் மார்க்கெட்லையோ இல்லை கரெக்ஷன்லையோ தான் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சாங்க. ஸோ மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கு. அவங்க வந்து எப்போ அவங்க எப்பவுமே எங்க வாங்கக்கூடிய ஆளு, நம்ம எப்பவுமே எங்க வாங்கக்கூடிய ஆளு, ஹை பிரேக் ஆச்சுன்னா ஹையில வாங்கக்கூடிய ஆளு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், மார்க்கெட் செல் ஆயிரும். இல்லை லோ பிரேக் ஆச்சு லோல வாங்கக்கூடிய ஆளு ஆட்டோமேட்டிக்கா பை ஆயிரும். கரெக்டா, இப்போ கரண்டா என்ன சிச்சுவேஷன் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. பட் இப்போ நீங்க இப்போ ஒரு வியூ இருந்துச்சு அப்படின்னா என்னோட எண்ட் ஆஃப் த வீடியோல இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா மாறிடும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் மெயின் கான்செப்ட் இருக்கு, எங்க மிஸ்டேக் பண்றோம், என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை நீங்க வந்து மைனர் ட்ரெண்ட்னு சொல்லலாம். ஏன் அது வந்து மேஜர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிங்க, பிரைமரி ட்ரெண்ட் இல்லை மேஜர் ட்ரெண்ட். இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னா மைனர் ட்ரெண்ட். ஏன்னா கம்மியாக தான் நடக்கு. சரியா, கம்மியாக தான் நடக்கு, அதனால மைனர் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்க வார்த்தை வச்சுங்க. இப்போ டெக்னிக்கல் வார்த்தைகள் எப்படி மாறுபடுதுன்னு புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தரை பொறுத்து ஒரே இதுக்கு நான் 2-3 டெக்னிக்கல் வார்த்தை யூஸ் பண்றேன். இந்த டெக்னிக்கல் வார்த்தை தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது. மற்றபடி கான்செப்ட்ங்கிறது சிம்பிள் தான், ஒரே இதுதான். சரியா, ஒரே இதுதான்.
ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். சரி, இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக பேசுமே, எப்போவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 பாயிண்ட் பிடிச்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ட்ரேட் எடுக்கிறோம். இதுக்கு நம்ம வந்து எப்போவுமே லோயர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 மினிட், 5 மினிட், 3 மினிட் அப்படின்னு 15 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு பிரைமரி ட்ரெண்டையும் கொடுக்காது, மைனர் ட்ரெண்டையும் கொடுக்காது. எப்படி பிரைமரி ட்ரெண்டையும் கொடுக்காது, மைனர் ட்ரெண்டையும் கொடுக்காது. நாங்கள் பரவாயில்ல மந்த்லி கேண்டில் ஹையர் டைம் இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லை இயர்லி இருக்குன்னு வச்சுக்கோமே. மந்த்லி கேண்டில் நான் ஹையர் ஹையை மார்க் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஹையர் ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லோவர் லோ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன அர்த்தம், ஹையர் ஹையை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அர்த்தம். லோவர் லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னு அர்த்தம், பியர் மார்க்கெட் ஆகுது, மைனர் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். எனக்கு அதே மாதிரி மார்ச்சில் எனக்கு ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன ட்ரெண்ட் பிடிச்சிருக்கணும், பியர் மார்க்கெட்டுக்கான ட்ரேடை பிடித்திருக்க வேண்டும். கரெக்டாக நேற்று 3 மணிக்கு என்ன 3 மணிக்கு இவ்வளோ பெருசாக செல் ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சு அப்புறம் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகள் தென்படுது, நிறைய பேசுகிறாங்க. பட் என்ன கான்செப்ட், இவ்வளோ நேரம் என்ன கான்செப்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீங்கள் பிடிச்சிருக்கணும். அப்புறம் எதுக்கு நீங்கள் அப்போ நீங்கள் பை எடுத்துகிட்டு உட்காந்தோன்னா அப்படி கிடையாதுல்ல. அப்போ இப்படி ஒன்று இருக்குது கரெக்டாக. அப்போ நம்ம லோயர் டைம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு பிரைமரி ட்ரெண்டும் கிடைக்காது, மைனர் ட்ரெண்டும் கிடைக்காது. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு வந்து நாய்ஸ் கிடைக்கும். சரி, அப்போ நாய்ஸ்னா என்ன, சத்தம். கரெக்டாக அதிகமாக நாய்ஸ் கிடைக்கும். இந்த நாய்ஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஷன் தான் கொடுக்குமே தவிர ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ண மூவ் கிடைக்காது. அப்போ நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நாய்ஸ் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சரி, ஒரு இடத்துல ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒருத்தர் வந்து பைக்கில் பக்கத்தில் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காதை மூடுவீங்க. கரெக்டாக காதை மூடுவீங்க, எதுக்கு அந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஆஸ் அ ட்ரேடரை எங்கே நாய்ஸ் இருக்கோ அந்த நாய்ஸை தான் உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸில் வந்து ஸ்விங் வச்சிருக்கு, 5 மினிட்ஸில் ஸ்விங் லோ வச்சிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஸ்விங்கு கிடையாது, ஸ்விங் லோ கிடையாது, இம்பல்சிவ் கிடையாது, அது எல்லாமே நாய்ஸ் தான். அப்போ இந்த நாய்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்து பெருசாக சம்பாதிக்க முடியுமா, வாய்ப்புகள் இல்லை. கரெக்டாக வாய்ப்புகள் இல்லை. பேசிக்காக இந்த லோவர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து உங்களை ஒரு விஷயத்தில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சு போச்சா? எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காம தவிர என்ட்ரி எடுக்கிறது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே நீங்கள் மாட்டிக்கிறோடைய மொதல் ஆள் நீங்கள தான் இருப்பீங்க. சரியா, மாட்டிக்கக்கூடிய நேரத்தில் 2:59ங்க 2:59க்கு ஸ்டார்ட் ஆகி 3 மணிக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி 1 மினிட்ல சொல்கிறேன், 3 மணிக்கு ஓப்பன் ஆகி 3:1 சரன்னு 150 பாயிண்ட். சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட முடியுமா? 3:1க்கு நீங்கள் என்ட்ரி போடுறீங்கன்னா ஹை வச்சு என்ட்ரி போட்டுருப்பீங்க, 3:2க்கு திருப்பி லாஸ்ட் வந்துருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ரியாலிட்டி செக்கை நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாதான் அதை எப்படி ப்ரோ, இப்போ 20-30 நிமிஷமா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 1 ஹவர் யூஸ் பண்ண சொல்கிறீங்க, 1 ஹவர் எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் எப்படி ப்ரோ பேஷன்ஸாக இருக்கும்? அதுக்குள்ள ட்ரேடு நடந்து முடிஞ்சிடாதான்னு கேட்குறீங்க. ஏங்க அதுக்குள்ள ட்ரேடு நடந்து முடிஞ்சுன்னா அந்த மார்க்கெட்டே கிடையாதுங்க. மார்க்கெட்டுங்கிறது ஒரு 7 ஹவர் 7 மணி நேரம் இப்போ இருக்கு. சரி, ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கு. அப்போ 7 மணி நேரத்தில் அவங்க சும்மா 1 மணி நேரத்தில் ட்ரேட் முடிச்சு 6 மணி நேரம் சும்மா இருப்பாங்களா? கிடையாது. இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க. அப்போ இந்த இடத்துல தான் மேஜர் ஆஃப் த பீப்புள் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. சரியா, இப்போ தெளிவாக புரிஞ்சுங்க. நாய்ஸ் இஸ் அன்பிரடிக்டபிள். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், எப்பவுமே பிரைமரி ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். அதுல மைனர் ட்ரெண்ட்ல ஸ்விங்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி போடணும் அப்படிங்கிறதான் கணக்கு. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ அதை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்ல எப்படி ட்ரேட் எடுக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்தால் போதும் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பேன். அவ்வளவு சிம்பிளா கொடுக்குறப்ப புரியல. பட் இந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தையை யூஸ் பண்றப்ப நான் கொஞ்சம் பெரிய ஆளா தெரியல, ஏன்னா பெரிய ட்ரேடரா தெரியல. கரெக்டா? இப்போ இந்த மாதிரி லைனு டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணதுனால தான் நம்ம சேனல் பெருசாகலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பட் நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்து ரொம்ப நாளா. பட் நான் திருப்பி இப்போ யூஸ் பண்றேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இங்க இப்போ நம்ம இதில் பேசுவோம் ஹையர் ஹை லோவர் லோ அப்படின்னு பேசிட்டோம். கரெக்டாக ஹையர் ஹை லோவர் லோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து எல்லாருமே யூஸ் பண்றோம். எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். 100 ட்ரேடரும் இந்த ஹையர் ஹை வைக்குது, மார்க்கெட் லோவர் லோ வைக்குது, இம்பல்சிவ் ஸ்விங்கு, பல்சிவ் ஸ்விங்கு அப்படின்னு எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆனா இதுக்கு பிஹைண்ட்ல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. சரி, இதுக்கு பிஹைண்ட்ல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. இந்த லாஜிக் எத்தனை பேருக்கு தெரியும்? சரியா, இல்லை எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறாங்க? ஓகே, இந்த லாஜிக்கை வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அந்த எக்ஸாக்ட் ஸ்விங்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். சரியா, ஸ்விங்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இது ஒரு ஸ்விங்கு, கரெக்டாக இது ஒரு ஸ்விங்கு, அகைன் இது ஒரு ஸ்விங்கு, அகைன் இது ஒரு ஸ்விங்கு, கரெக்டாக இது ஒரு ஸ்விங்கு, அகைன் இது ஒரு ஸ்விங்கு. இதில் எப்படி நான் ஒரு பிரைமரி ட்ரெண்ட்ல இப்போ நீங்கள் இன்னொரு மெயின் கான்செப்ட் சொல்லிடுறேன். எலியாட் வேவ்ஸ் வந்து மொத்தத்தில் 2 ஸ்விங்கு தான் அப் ட்ரெண்ட்ல. கரெக்டாக இதில் இருக்குங்க எலியாட் வேவ்ஸ் இருக்கும், எலியாட் இம்பல்சிவ். சரியா, ஒரே இது அடுத்து இது அடுத்து அப்பு அடுத்து அப்பு அடுத்து. சரியா, 2 ஸ்விங்கு தான். கரெக்டா, 2 ஸ்விங்கு தான். அப்போ
ஸ்விங்குங்கிறது 2 4 இந்த 2 தான் மீட் பண்ணும். இப்போ ஒவ்வொருத்தரும் சொன்ன கான்செப்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் ஆகும். பட் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? இப்போ ஃபிபனாச்சினா அதே கணக்கு தான். எந்தெந்த இடத்துல ஸ்விங் ஆகும், இதுல வந்து எது மைனர் ஸ்விங் எது மேஜர் ஸ்விங் அப்படிங்கிறது தான் ஃபிபனாச்சி சொல்லுது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அந்த வார்த்தையை மாத்திட்டாங்களே தவிர பத்தி எல்லாருமே 0ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த 0 1 இருக்கும், 1 2 இருக்கும், 2 3 இருக்கும், 3 வந்து 100 இருக்கும், 100 1000 ஆயிருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். பட் இந்த 1000 விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவா புரிய வைக்கிறது தான் இவ்வளவு பெரிய வீடியோ அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ பேசிக்கா எப்படி இந்த ஸ்விங்கை வந்து ஐடென்டிஃபை பண்றது, இதுக்கு வந்து உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காப்ல. என்ன நண்பர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா விக்கு. இந்த விக்கை பார்த்து இரிட்டேட் ஆகிற பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்னடா இது விக்கு வச்சுக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நானே சொல்லுவேன், ஒரு எப்போ பார்த்தாலும் விக்கு மேலே விக்கு கீழே விக்கு என்னடா அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் அந்த விக்கு தான் வந்து மார்க்கெட்ல மிகப்பெரிய நண்பர் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த விக்கு தான் கீ இந்த மார்க்கெட்டோட டோரை ஓபன் பண்றதுக்கு. சரியா, இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் கீ. நான் கான்செப்ட் சொல்றேன். சரியா, ஏன் இதனால எதை மெயின் கீ அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றேன். இப்போ வந்து ஒரு விக்கு வந்து மேலே ஹையா பிரேக் பண்ணிருச்சு. சரி, ஒரு ஹை இருக்கு. அந்த ஹையை வந்து இப்போ டேட்டா போட்டுக்கோமே. சரி, இந்த இதை டெலிட் பண்ணிடுவோம். சரி, நான் உங்களுக்கு வெறும் வாய்ஸை மட்டும் கேட்டால் போர் அடிக்க கூடாதுல்ல. ஒரே நிமிஷம். ஒரு ஹை இருக்கு. சரி, ஒரு ஹை இருக்கு. ஒரு ஹை இருக்குன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு இடத்துல அந்த இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு. இந்த ஹை வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்லை மந்த்ல போட்டிருந்தாலும் நல்லா தான் நினைக்கிறேன். ஓகே, மந்த்லயே வச்சுக்கோ. இந்த மந்த் அப்படிங்கிறத வச்சுக்கோ. சரியா, ஒரு ஹை இருக்கு. இப்போ இந்த ஹையை வந்து ஒரு விக்கு வந்து பிரேக் பண்ணிருச்சு. சரியா, ஒரு ஒரு இது வந்து பிரேக் பண்ணிருச்சு. இதுதான் ஹை. இது வந்து விக்கு வந்து பெருசா பிரேக் பண்ணிருச்சு. பட் அதோட கேண்டில் க்ளோஸ் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, சரியா, அது க்ளோஸ் வந்து அதாவது க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பிரைமரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணவில்லை அப்படின்னு புரிஞ்சுங்க. இதைத்தான் வந்து எஸ்எம்சில லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, திருப்பி சொல்றேன். ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஹை வச்சிருக்கு. சரியா, ஹை வச்சிருக்கு, நான் கரெக்டாக வரையில. பட் இருந்தாலும் இதை வந்து ஒரு விக் வந்து கிராஸ் பண்ணிருச்சு. பட் இதோட க்ளோஸ் வந்து இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிரைமரி ட்ரெண்டா ஃபாலோ பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதே இது இதோட சேம் கேண்டில், இதோட சேம் கேண்டில் வந்து இதுக்கு மேலே அபோவா தான் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோடைய பிரைமரி ட்ரெண்டை அது ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரியா, பிரைமரி ட்ரெண்டை ஆட்டோமேட்டிக்காக அது ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த ஹை இப்போ இது அப்போ இதில் இந்த ரெண்டுலேயும் காமனான ஒரு விஷயம் என்ன, க்ளோஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து காமனாக இருக்கு. அப்போ இந்த எப்போவுமே இந்த க்ளோஸ் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரியா, எப்பவுமே இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரியா, இப்படி மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல். சரியா, ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எஸ்எம்சியில் இந்த கான்செப்ட் இருக்குது. ஸ்ட்ரக்சர் பேஸ்டு, இந்த சேஞ்ச் ஆஃப் பயாஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த விஷயங்கள் இருக்கு. சரியா, ஸ்ட்ரக்சர் சேஞ்சு, சரியா, ஸ்ட்ரக்சர் சேஞ்சு, லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு இருக்கு. அப்போ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஸோ எங்கே க்ளோஸ் வைக்கிறது, இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது இந்த ஃபேர் வேல்யூ இது எல்லாமே வச்சுக்கோங்க, எல்லாமே க்ளோஸை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒன்று தானே தவிர மற்றபடி மற்ற தேவையில்லாத விஷயங்களை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுறது விக்கு அதோட க்ளோஸ். எப்படி விக்கு அதோட க்ளோஸ், அது க்ளோஸ் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர், கீழே இருந்துச்சுன்னா ஒரு பேர். அது என்ன பேர் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ தான் 23 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு கேள்வி அதை கேட்டது பதில் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கும். சரியா, அப்போ இங்க மேஜர் காமனான விஷயம் என்ன, க்ளோஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் காமனான விஷயங்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், சரியா, ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. சரியா, இதை டெலிட் பண்ணிடுறோம். ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. சரியா, ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. இப்போ அப் ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஹை வைக்குது. சரியா, அப் ட்ரெண்ட்ல ஹை வைக்குது ஒரு ஸ்விங்குக்கு அப்புறம். சரியா, ஒரு ஸ்விங் வைக்குது. சரியா, அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் என்ன, ஒரு இடத்துல ஹை வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸ்விங் வைக்குது. இப்போ இதே எடுத்துக்கோமே, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வச்சுக்கோ. சரி, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வச்சுக்கோ. ஒரு ஸ்விங் வைக்குது. சரியா, ஒரு ஸ்விங் வைக்குது. தெளிவாக புரிஞ்சுங்க. இது வந்து எக்காரணத்தை கொண்டும் ரியல் டைம் அனலைசிஸ் கிடையாது. சரியா, இது வந்து ரியல் டைம் அனலைசிஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படிங்கிறதையும் நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். சரியா, அதே மாதிரி இதோட ஸ்விங் வந்து இப்போ இது வந்து ஹை பிரேக் ஆகுது. சரி, இப்போ இதோட ஹை வந்து பிரேக் ஆகுது, இதோட க்ளோஸ் வந்து இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதே தெளிவாக புரிஞ்சுக்கும். பட் இங்கே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே என்ட்ரி போட்டோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுக்கு அர்த்தங்கள் கிடையாது. என்ன பண்ணணும், எப்போவுமே ஒரு ஸ்விங்குக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி போடுறதா கரெக்டான விஷயம். சரி, அதுக்கப்புறம் என்ட்ரி போடுறதா கரெக்டான விஷயம். இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது தெரியுமா, இதை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். சரியா, எப்படி ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது தெரியுமா, இதை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். நீங்க வேணா எடுத்து பாருங்க. சரியா, நான் இது லாங்கா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹார்மோனிக் ட்ரேடிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கா,
ஸோ இதில் இருக்கும் சரி ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கே இது தெரியும் எப்படி இருந்திருக்கும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா விஷயமே காமனாக ஒரே விஷயத்தை தான் சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க சரியா. ஸோ அடுத்த கான்செப்ட் வரும். அதே மாதிரி பியர் மார்க்கெட்டுக்கு இது அப்படி கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கும் சரியா. ஒருவேளை க்ளோஸ்ட் பிலோ, அதுக்கு கீழே இப்போ நீங்கள் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு, எப்படி இந்த ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு எடுத்துக்கலாமா, கரெக்டா. க்ளோசஸ் அபவ் சரியா. இப்போ ஒருவேளை இதுக்கு மேலே அபவா க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. பட் நான் அந்த இடத்துல என்ட்ரி போட்டேன் அப்படின்னா அது அகைன் நான் ஹையில் பை பண்ணதுக்கான கான்செப்ட் ஆயிரும். பட் இங்கே தான் மேஜர் ஆஃப் த ட்ரேடர். நான் ஸ்டார்டிங்கில் உள்ள கான்செப்ட் எங்கே கனெக்ட் பண்ணுற புரிஞ்சாங்க, இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் மிஸ்டேக் பண்ணுறது. பட் நம்ம நீங்கள் எங்கே என்ட்ரி பண்ணோம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுடைய ப்ரைஸ் வந்து லோவில் பை பண்ணுறதுக்கான கான்செப்டாக இருக்கும். ஹையில் நீங்கள் விற்கிற மாதிரி ஒரு கான்செப்டை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் வந்து இப்போ என்ட்ரிலாம் போட்டு காமிக்கல, பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் மாறும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் வந்து அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரீயாக தான் சொல்கிறோம் சரியா. ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். டவுட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் காமனான விஷயம் சரியா. அப்போ அப் ட்ரெண்டில் திருப்பி சொல்கிறேன், அப் ட்ரெண்டில் ஸ்விங் ப்ரைஸஸ் வந்து க்ளோசஸ் அபவ். இப்போ ஒரு ஸ்விங் இருக்குது அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து அபவ்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன அர்த்தம், அப் ட்ரெண்டு சரியா. இல்லை வந்து பிலோ க்ளோஸ் ஆச்சு, அங்கே தான் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிடுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா. தெளிவாக ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது, அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்சியில் சொல்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, டெக்னிக்கல் வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஒரே விஷயத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம் சரியா. இப்போ இது வந்து புல் மார்க்கெட்ல, பியர் மார்க்கெட்ல அப்படி கம்ப்ளீட் ஆப்போசிட் சரியா. கம்ப்ளீட் ஆப்போசிட். இந்த மாதிரி இது ஒரு இது சரியா. இப்போ இது வந்து இது பிரேக் ஆகுது, இது கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்ட் கண்டினியூ, இல்லை வந்து மேலே பிரேக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கரெக்டா. இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் எஸ்எம்சிங்க சரி 50,000 கொடுத்தா எடுக்காத கிளாஸை வந்து 26 நிமிஷம் எடுத்துக்கிட்டு சரி. அப்போ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ இதை வந்து நீங்க பெருசா உட்காந்து படிக்கணும், தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற அவசியங்கள் இல்லை. ஓகேவா. இப்போ ரெண்டாவது கான்செப்ட், மெயின் கான்செப்ட் அது இந்த இடத்துல தான் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, 2 கிரீன் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி போறது, 2 ரெட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா செல்லு போறது அப்படிங்கிறத பண்ணுவோம். இதை நீங்க பண்ணவே கூடாது மார்க்கெட்ல கரெக்டா. இதை நீங்க பண்ணவே கூடாது. இப்போ இந்த இடத்துல நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வர வச்சு ஒரு இந்த இடத்துல இப்போ நான் வந்து மந்த்லியா வச்சிருக்கேன், பட் நீங்க லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது லோயர் டைம் ஃப்ரேம்னா 5 நிமிஷம் 3 நிமிஷம் 15 நிமிஷம் கிடையாது, 1 ஹவர் 4 ஹவர் இதுக்கேற்ற மாதிரி மாற்றி செக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நான் இப்போ நானே எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கு அப்படின்னு நம்பி போயிடுறீங்க, டவுட் கேட்க வரமாட்டீங்க. நீங்க உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க, லைவ் டெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் தெரிய உங்களுக்கும் புரிய வரும் கரெக்டா. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன தப்பு பண்ணக்கூடாது, வேகமா மேலே போகுது வேகமா கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பையோ சொல்லோ எடுக்க மாட்டீங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணி, அதாவது இந்த இடத்துல பேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த எமோஷன்ஸ் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டோம்னா பேஷன்ஸ். கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது, நாய்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா காதை பொத்திக்கிட்டு சைலண்டா இருக்கிறது, அதே கதை தான் இங்கேயும் சரி. அதே கதை தான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சைக்கிள் இருக்கு சரி, ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. என்ன சைக்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம லைஃப்லயே வந்து நிறைய சைக்கிள் இருக்கு. இப்போ கிட் ஏஜ்னு சொல்றாங்க, டீன் ஏஜ்னு சொல்றாங்க கரெக்டா. அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும்னு சொல்றாங்க, வார்த்தை பாருங்களேன், இதெல்லாம் டெக்னிக்கல் வார்த்தைகள். மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறாங்க சரி, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறாங்க. இது வந்து லைஃப் சைக்கிள் கரெக்டா. இது வந்து எப்படி லைஃப் சைக்கிள். அது மாதிரி மார்க்கெட்டுக்கும் ஒரு சில இந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தையோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு, மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இதே விட கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன், 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன ஃபேஸ், அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்றோம் சரி. அக்குமுலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். அக்குமுலேஷன் அப்படிங்கிறது வந்து சரியா எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. எப்படி அக்குமுலேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் தான் நீங்க மெயினா முதல்ல புரிஞ்சுக்கணும். அக்குமுலேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேஜர் கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு தொடர்ந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட்டை பத்தி, நெகட்டிவா தப்பா இந்த மாதிரி ஆயிருச்சு அந்த மாதிரி ஆயிருச்சு, ஹைக் பண்ணிட்டாங்க, இது தெரியாம நிறைய இன்ஃபுளுசரும் இப்படி பேடா இருக்கு பேடா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரியா. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து மீடியால இருந்து எல்லாருமே பேடா இருக்குன்னு சொல்லுவாங்க சரியா. பட் இந்த இடத்துல சைலண்டா இன்ஸ்டியூஷன் ஒன்று பண்ணுவான். என்ன பண்ணுவானா, அக்குமுலேட் பண்ணுவான். ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்ஸ்டியூஷனும் சரியா. எப்படி அதே மாதிரி தான் இன்ஸ்டியூஷனும். ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி இருந்துச்சா, யார் வாங்குறா, எங்க வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்க கரெக்டா. அப்போ இந்த மாதிரி இடத்துல சைலண்டா ஒரு மூவ் இருக்கும். என்ன மூவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்குமுலேஷன் கரெக்டா. இந்த வார்த்தை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அக்குமுலேட் அப்படின்னு. இந்த இடத்துல சைலண்டா வாங்குவாங்க. அண்ட் ரீட்டைலர் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க தான் பேனிக் ஆகும். எதுக்கு, நியூஸை பார்த்து அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு நான் சொன்னேன் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் கண்டுக்கிறது, இப்போ போர்ட்ஃபோலியோலாம் ரெட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வித்துட்டு போறேன். அதாவது இதுதான் லோல செல்லு. எந்த அளவுக்கு ஹையில பை பண்றதுக்கு தப்போ
அதே மாதிரி லோல செல் பண்றது அதை விட டேஞ்சரான விஷயம். ஒரு ஸ்டாக் இருக்கு 1000 ரூபாய் இருக்கிறப்ப, சரி 1000 ரூபாய் இருக்கிறப்ப ஒரு நல்ல ஸ்டாக்கா தெரிஞ்சது, அது 600 ரூபாய் வர்றப்ப உங்களுக்கு அது நல்ல ஸ்டாக்கா தெரியல அப்படின்னா ஸ்டாக் மேல தப்பு இல்ல, உங்க மேல தப்பு. சரி, அவங்க மேல தப்பு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. சரி, அப்போ இந்த இடத்துல நீங்க திருப்பி என்ன பண்றீங்க, அக்குமுலேட் பண்றீங்க. அந்த அக்குமுலேட் பண்ற ரேஞ்சு கரெக்டா தப்பா அப்படிங்கிறத பார்த்து அக்குமுலேட் பண்ணணும். சரியா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ பேசிக்கா அப்ப அக்குமுலேஷன் அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை. சரி, அக்குமுலேஷன் அப்படிங்கிறது தான் இதோட வார்த்தை. டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் அக்குமுலேஷன் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். பட் அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிடுறோம். இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிடுறோம். சரியா, இந்த இடத்துல தான் ரீட்டைலருக்கு இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் நடக்கிறப்ப தான் ரீட்டைலருக்கு ஃபோமோ அப்படின்னு வரும். இது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சரியா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். ஐயோ, எங்க வந்து நம்ம இன்னும் பெருசா லாஸ் ஆயிடுவோமோ, எப்படி இன்னும் வந்து பெருசா லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு ஃபோமோங்கிறது கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, விற்பீங்க. அது இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ்ல தான். சரியா, அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரியா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க பை எடுத்தாலும், அதாவது எப்படி இங்க பை எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஒருவேளை நீங்க செல் எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ பை செல்லுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இதை நீங்க மேனேஜ் பண்றதுக்கு நீங்க எடுத்து நியூஸ் எடுத்து பார்ப்பீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு 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 இன்ஃபுளுன்சர் எடுத்து பார்ப்பீங்க. அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பதில கொடுத்துருப்பாங்க. கரெக்டா, ஓகே, இப்போ நம்ம மட்டும் லாஸ் ஆகல, எல்லாரும் லாஸ் ஆகிறோம் மனசை தெரிஞ்சு திருப்பி அடுத்த நாள் வந்து இதே மிஸ்டேக் பண்றது. கரெக்டா, அது கிடையாது கான்செப்ட். இந்த அக்குமுலேஷன் பேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பை செல் இந்த ரெண்டு சைட்லயுமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இது ஆனால் நிறைய பேருக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பை செல்லுன்னு ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அதுக்கு அந்த ஃபேஸ் எல்லா ஃபேஸுமே அக்குமுலேஷன் ஃபேஸ் கிடையாது. சரியா, மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இதை பண்ணும். அவங்க தான் சைலண்டா அக்குமுலேட் பண்ணுவாங்க, யாரையும் இன்ஸ்டியூஷன் தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அதை அக்குமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்றோம். இதை எப்படி பண்றது, எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள நடக்கிறது தான் அக்குமுலேஷன். சரி, அப்படி ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள. இதுக்காக தான் வந்து நமக்கு வால்யூம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாப்ல. சரியா, வால்யூம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாப்ல. வால்யூம் அப்படிங்கிறது வந்து சேம் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். சரியா, அங்க பாருங்களேன், இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ 18,000 ரேஞ்சுக்குள்ள. சரியா, 18 நான் மந்த்லி வால்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்க கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர்ல இல்லை 4 ஹவர்ல டெய்லியே போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். இப்போ நான் டெய்லியே போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா, இந்த இடத்துல பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க. சரியா, இதெல்லாம் பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு சேம் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. அதே மாதிரி வால்யூம் பாருங்க, ஒரே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. பட் நிஃப்டில ஆக்சுவலாக வால்யூம் கிடையாது, பட் வால்யூம் இண்டிகேட்டர் காமிக்குது. பட் இருந்தாலும் சொல்றேன், சரியா, சேம் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க வால்யூமையும் உங்களுடைய மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸையும் சேர்த்து ஐடென்டிஃபை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இது அக்குமுலேட் ஆகுது அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கலாம். இங்கதான் உங்களுக்கு வால்யூம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். சரியா, வால்யூம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம இந்த அக்குமுலேஷன் பேஸ் வந்து ரொம்ப போரிங் மார்க்கெட்டா இருக்கும். அதாவது எரிச்சலா இருக்கும். என்னடா மார்க்கெட்டு மூவே ஆகலடா, ஒரே இடத்துல நிற்கிறடா, மார்க்கெட்டு போகவே மாட்டேது, என்ன கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு, இப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கா வந்து அக்குமுலேஷன் பேஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். சரியா, அக்குமுலேஷன் ஃபேஸ் தான் கொடுக்கும். இந்த ரெண்டாவது ஒரு ஃபேஸ் இருக்கு. சரியா, அந்த அக்குமுலேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு ஃபேஸ் இருக்கு. என்ன ஃபேஸ் அப்படின்னா, இதுதான் மெயின் ஈவெண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்ளையே கொடுக்காது. சப்ளை கொடுக்காதுன்னா உங்களுக்கு வந்து ஆர்டரே எடுக்காது, ஆர்டர் பிளேஸ் ஆகாது. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். அது ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். சரியா, பிக் மூவ்மெண்ட்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கும். எப்படி, அதாவது ஹை பிரேக் அவுட், லோ பிரேக் அவுட், ஸ்விங் பிரேக் அவுட், இம்பல்சிவ் ஸ்விங் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த ரெண்டாவது ஃபேஸ்ல தான் கிடைக்கும். சரியா, ரெண்டாவது ஃபேஸ்ல தான் கிடைக்கும். இப்போ ரீட்டைலர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல வந்து பார்க்குறோம், ஒரு இடத்துல ஹை வச்சிருச்சு. சரியா, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஒரு இடத்துல வந்து ஹை வச்சிருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு இடத்துல வந்து ஹை வச்சிருச்சு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல லோ வச்சிருச்சு. இந்த லோ பிரேக் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லோ பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி போடுவேன், எனக்கு மார்க்கெட் பை ஆயிரும். சரியா, சரி, இங்க ஒரு ஹை வச்சிருச்சு, இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி போடுவேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மார்க்கெட் செல் ஆயிரும். சரியா, இதே கதை தான், இதே கான்செப்ட் தாங்க. லோ பிரேக் ஆயிடுச்சு, மேல பை. ஸோ இப்படிதாங்க நடக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, மெயின் ஈவெண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். இப்போ கரண்டா ஃபேஸ் என்ன ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுங்க. நான் இங்க வரைக்கும் தான் போட்டேன், இதுக்கப்புறம் நான் போடல. சரி, என்ன ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரியா, ஸோ மெயின் ஃபேஸ், மெயின் ஈவெண்ட் அப்படின்னு இங்கே தான் சொல்கிறோம். சரியா, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பெரிய பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும், பெரிய கேண்டில்ஸ் கொடுக்கும். சரியா, வால்யூம் அப்படிங்கிறது வந்து சடனாக ஸ்பைக் ஆகும். சரியா, வால்யூம்ங்கிறது சடன் பெரிய பெரிய ஸ்பைக்ஸாக இருக்கும். அங்கே பெரிய பெரிய ஸ்பைக்ஸாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த மெயின் ஈவெண்ட் கான்செப்ட்ல தான் உங்களுக்கு சடன் ஸ்பைக்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மூவ்மெண்ட்டும் இருக்கும். சரியா, அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மூவ்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, இங்கே இந்த ஃபேஸ்ல தான் ஓகே உண்மையிலே ஆப்ஷன் பையர் ட்ரேடர் அப்படின்னா இந்த ஃபேஸ்ல தான் மேஜரா மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. பட் எல்லாருமே கம்ப்ளீட்டா அந்த அக்குமுலேஷன்ல தான் ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா நம்மளுடைய அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷனே 10 பாயிண்ட் தான்.
இப்படியே அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷனே 10 பாயிண்ட் தான். பட் இந்த ஃபேஸ் தான் உங்களுக்கு மேஜரா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்கான மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். பட் அதை அவளை சீக்கிரத்துல உங்களை எடுக்க விட்டுறாது. அப்படி எடுத்திருந்தாலும் உங்களை ஹோல்ட் பண்ண விடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கடுப்பு ஏற்றும், டென்ஷன் பண்ணும். இந்த மாதிரி கீழே வரும், ஸ்விங் வைக்கும், பிரேக் அவுட் கொடுக்கும். உங்களுக்கு புரிஞ்சா ஸ்விங் வைக்கும், பிரேக் அவுட் கொடுக்கும். இதெல்லாம் நடக்கும். நீங்க ரியாலிட்டியில ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க ரியாலிட்டியில இப்போ கரண்ட் மார்க்கெட்ல உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு தெரியல எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் கான்செப்ட்டுக்கு வந்துடும். சரியா? இப்போ 3வது ஃபேஸ் வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. இவ்வளவு நாள் நியூஸ் மட்டும் பேசியிருந்திருப்பாங்க. கரெக்டா? அக்குமுலேஷன்ல வந்து நியூஸ் மட்டும் பேசுவாப்ல. பட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல வந்து எல்லாருமே பேசுவாங்க. ஏன் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நீங்க தெருக்கு முக்குக்கு டீ குடிக்க போனீங்க அப்படின்னா அந்த டீ குடிக்கிற வரைக்கும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ரீசெண்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு. சரியா? எல்லாருமே பேசலையா? எல்லாரும் கோல்டு தங்கம் மேல போமா, கீழே போமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா அப்படின்னு எல்லாருமே பேசலையா? எல்லாரும் பேசுனீங்களா? பேசலையா? நியாயமா பேசணும். நானே வீடியோ போட்டிருப்பேன். தங்கத்தோட முழு வரலாறு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கறதுக்கு ஆள் இருந்திருக்காது. சரியா? முழு வரலாறு போட்டிருப்போம், பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. பட் இருந்து இப்போ எடுத்து பாருங்க. சரியா? நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடறேன். சரியா? எடுத்து பாருங்க. எல்லாரும் எங்க இருக்கும்போது பேசணும். 5000, 5200 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தங்க கடல் மேலே போயிருச்சு, அப்பளம் மேலே போயிருச்சு, இது போயிருச்சு, அது போயிருச்சு அப்படின்னு பேசணும். இப்போ இது வந்து ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அப்படி எல்லாரும் பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க புரிஞ்சுக்கலாம் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டியூஷன் செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. சரியா? இப்போ லைவ் எக்ஸாமோட தான் காமிக்கிறோம். எக்ஸாம் இல்லாமல் காமிக்க மாட்டோம். வித் எக்ஸாமோட தான். ஒரு இடத்துல ஹை வைக்குது, சில ஒரு ஹை இருக்கு, அந்த ஹையர் ஹை வைக்குது, அதுக்கு மேலே பிரேக் ஆகுது. உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். ஸோ இவ்வளோ நேரம் பேசின கான்செப்ட் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து இதைத்தான் மீன் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. எல்லாரும் பேசுவாங்க. எல்லா இப்போ அதாவது மார்க்கெட்ல இல்லாத ஆள் கூட பேசுவாங்க. இப்போ மீடியாலாம் தமிழ் மீடியா நிறைய இடத்துல வீடியோ போடவே மாட்டாங்க. பெருந்தான் சொல்லுவாங்க 1000 புள்ளிகள் சரிவடைந்த சென்செக்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு ஆட்கள்லாம் நிறைய இருக்கும். இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க புரிஞ்சுக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாரும் பேசுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பேசுறாங்கப்பா, தங்கம் மேல போகுது, இன்னும் மேல போயிடும், அடுத்த 5 வருஷத்துல மேல போயிடும். அப்போ எல்லாரும் பேசுறாங்க, அப்ப நம்ம இது வாங்கி போடுறதா கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? யார்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம போடுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு வாங்கி வச்சிருவோம். அப்ப இதுவுமே சேம் ஹையர் ஹைல வாங்குறதுக்கான சமம் தான். ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இல்ல யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்மளை விட அவன் அதிகமா காசு போட்டு அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டானா, நம்மளோட பெரிய பணக்காரன் ஆயிட்டானா, இந்த ஃபோமோ இருக்குல்ல, இதையும் ஃபோம் பண்ண தான் சொல்லணும். கரெக்டா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ட சொல்லி என் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணி, என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பாரு தங்க மேல போதுன்னு அவர் தான் பேசியிருப்பாரு. அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. பட் நான் என்ன பண்றேன்? சிலிண்டர் நவுண்ட் வந்து நான் தனியாக என் ஃபோன்ல எடுத்து சிலிண்டர் நான் பை பண்ணி விட்டுறேன். ஏன்னா நான் இப்போ ஒருவேளை அவர்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டை வாங்கிட்டேன், நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு என்னோட அதிக காசுல வாங்கி அவர் அதிகமா ப்ராஃபிட் எடுத்துட்டாருன்னா, ஓகே, அது இப்படி ஒரு ஃபோமம் இருக்கு. சரி, இப்படி ஒரு ஃபோமம் இருக்கு. அப்ப இதை வந்து பண்ணாதீங்க. ஒருத்தவங்க சொல்றாருன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கு கேள்விகளை கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேள்வி கேட்கும்போது உங்களுடைய நாலேஜ் வளரும். சரியா? கேள்விகளை கேளுங்க. கேள்வி கேட்கிறப்பதான் உங்களுக்கு அது புரிய வரும். சரியா? ஆனால் இதை பண்றப்ப நீங்க தனியா வந்து இது தனியா பண்றப்ப என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருது, ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிருது. இப்போ என்கிட்ட கேட்டவங்க நான் சொல்லியிருப்பேன் என்ன நடந்திருக்கும், என்ன நடக்குது, என்ன நடந்துருக்கு, இந்த இடத்துல வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அட்வைசரா கிடையாது, ஃப்ரெண்டா. சரியா? ரெண்டுக்கும் வார்த்தைகள் எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்டா. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர், ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர் பர்சன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. நண்பர்களுக்கு ஆலோசனை ஃப்ரெண்டா பேசுறதுனா சொல்லிக்கிறது தான். என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா நான் திருப்பி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி, இப்போ இதுக்கு வந்து பேசுவாங்க, நீ இப்போ இப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டான் அப்படின்ட்டு. ஸோ தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து காமனான மிஸ்டேக் அகைன் திருப்பி ஸ்டார்ட் ஆகுதா? மேலே போய் பை பண்றது. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டினை நீங்க கேட்டுங்க. இப்போ நீங்க என்ட்ரி எடுக்குதுன்னா இப்போ நான் என்ன ஃபேஸ்ல இருக்கேன்? அக்குமுலேஷன் ஃபேஸ்ல இருக்கேனா, இல்லை வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்ல இருக்கேனா, இல்லை வந்து உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்ல இருக்கேனா, மெயின் ஈவெண்ட்ல இருக்கேனா, எந்த ஃபேஸ்ல இருக்கேன்? இப்போ நான் பை பண்ணேன் அப்படின்னா ஒருவேளை நான் வந்து லேட்டா பை பண்றணும் அப்படிங்கிற கேள்வியில கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான பதில் வந்துடும். சரி, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேஸை ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேசிக்கா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேஸும் அக்குமுலேஷன் பேஸும் ஒன்று போல தான் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் கிடையாது. அதனால இதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல, சரியா, ஒரு அப் ட்ரெண்ட்ல நடக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு டவுன் ட்ரெண்ட்ல நடக்கிறது வந்து அக்குமுலேஷன். சரியா? அப் ட்ரெண்ட்ல நடக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், டவுன் ட்ரெண்ட்ல நடக்கிறது வந்து அக்குமுலேஷன். அப்ப இந்த ரெண்டுமே காமன் தான். அங்க வந்து விற்கிறதுக்கு அவங்க வந்து ரெடி ஆகுறாங்க. சரி, இதே மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து வாங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான். பையா செல்லா அப்படிங்கிறது அங்க வித்தியாசம். பட் இந்த டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வார்த்தையை மாத்திக்கிட்டாங்க. சரியா?
டிஸ்ட்ரிபியூஷன் லுக் எக்ஸாக்ட் சேம் வே டு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்காங்க. சரியா, தெளிவாக புரிஞ்சுக்காங்க. பட் இதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் வால்யூமுக்கு வந்துருங்க. வால்யூம் தான் மெயின் கான்செப்ட், மெயின் கேரக்டர். இது வந்து மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்ல விட இதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆக்டர். நம்மளாம் வந்து மெய்யழகன் படம் பார்த்துருப்போம். கரெக்டா, எப்படி மெய்யழகன் படம் பார்த்துருப்போம். என்ன படம் என்ன இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மெய்யழகன். அதில் வந்து யார் மெயின் ரோல்? என்னதான் அரவிந்த் சாமி சார் மெயின் ரோலாக இருந்தாலும் கார்த்திக் சார் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோலாக இருந்தாலும் அவர் தான் ஃபுல் படத்தை டிரைவன் பண்ணியிருப்பாரு. கரெக்டா, அதே மாதிரி தான் உங்களுக்கு வால்யூம் அப்படிங்கிறது வந்து என்னதான் மார்க்கெட்டுங்கிறது மெயின் ரோலாக இருந்தாலும் வால்யூம்ங்கிறது தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆக்டராக இருக்கும். இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் பார்ட்டை வந்து ப்ளே பண்ணும். சரியா, கம்ப்ளீட் பார்ட்டை வந்து ப்ளே பண்ணும். இதுதான் வந்து இந்த வால்யூம் தான் வந்து நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும், இந்த ஸ்விங் வந்து கரெக்டான ஸ்விங்கா, சரி இல்லை வந்து தப்பான ஸ்விங்கா, இது வந்து இல்லை ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட்டா, இல்லை மெயின் கேரக்டரா, சரி அதாவது பிரைமரி ட்ரெண்டா அப்படிங்கிறத வந்து இந்த வால்யூம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி, சரி இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரியை வந்து எடுங்க. உங்களுக்கு வால்யூம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல, நம்ம சேனலில் ப்ரீவியஸாக வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். வால்யூம் ப்ரொஃபைல் அனலைசிஸ்னே வீடியோ போட்டிருப்பேன். சில வீடியோ போட்டிருப்பேன். அதேமாதிரி என்றைக்குமே ட்ரெண்டை வந்து சேஸ் பண்ணுங்க. சரி, ட்ரெண்டை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. இம்பல்சிவ் மூவ்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. இம்பல்சிவ் மூவ்ஸ்னா என்னன்னு புரியும் நம்புறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோ. ஏன்னா என்னால் முடியல, 40 நிமிஷம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன், சட்டக்கட்டெல்லாம் வேத்துருச்சு, முடியல. சரி, இது இன்னும் இருக்கு, அடுத்த பாட்டு இருக்கு. பட் பார்க்கலாம், ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த பாட்டு போட வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த பாட்டு போடும். இல்லை உங்களுக்கு திருப்பி இன்னும் கிளியர் கட்டாக வால்யூம் அனலைசிஸை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் அனலைசிஸை பொறுத்து வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ விஷயம்லாம் பண்ண முடியாது, ஈஸியான கான்செப்ட்ல எனக்கு என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், எனக்கு தேவைப்படுறது அந்த 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் தான் நினைச்சிங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் டீட்டெயில் சேனலில் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸ்க்கான டீட்டெயில் நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.